ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் நவ் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரசியலில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சவர் தான் நம்ம ஆக்டர் நெப்போலியன். ஆக்டர் நெப்போலியனோட மூத்த மகனான தனுஷுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால எல்லாத்தையும் தள்ளிட்டு தன் மகனுக்காக அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவரோட மகனுக்கும் திருநெல்வேலி மூளைக்கரைப்பட்டியை சேர்ந்த அக்ஷயாவுக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஸோ கம்மிங் நவம்பர் 7 பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 பேருக்கும் ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோட திருமணம் நடக்க போகிறதாகவும் அதுவும் மிக பிரம்மாண்டமாக 200 கோடி செலவில் நடக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமெரிக்கா டு ஜப்பான் வந்து ட்ராவல் பண்ணுற அந்த கப்பலோட பல வசதிகளையும் ரொம்பவே சோஷியல் மீடியாவில் சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட 8 வருஷ ட்ரீம்ஸ் வந்து கம் ட்ரூ அப்படின்ற மாதிரியும் வந்து போட்டு தேங்க்யூ ஆல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அந்த கப்பலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பல வசதிகள் இருக்குது. சன்பாத் எடுக்கிறதுலேருந்து வாக்கிங், ஜாக்கிங், ஃபுட் அப்படின்னு ரொம்பவே சொஃபிஸ்டிகேட்டடாக என்ன அப்படின்னா வந்து அந்த ஒரு கப்பல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்க ரிசப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்னையில் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே வந்து இருக்குது. அவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து சினிமாவிலேருந்து ஆரம்பித்து அரசியல்வாதிகள் வரைக்கும் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே பிரம்மாண்டமாக அவரோட பல நாள் கனவு வந்து இதில் வந்து பூர்த்தியாக போகுது அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.